அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 10/4/2024 பங்குனி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. துதிகை திதி மாலை 5:32 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. பரணி நட்சத்திரம் பின்னிரவு 3:05 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் பின்னிரவு 3:05 வரை, பின்பு அமிர்த யோகம். சந்திர தரிசனம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப வரையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சந்திரன் குரு, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் ராகு சூரியன் புதன் சுக்கிரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மனைவி பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். சூரியன் ராகு போன்ற கிரகங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில தடைக்கு பிறகு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நெருக்கடிகள் அதிகப்படியாக இருக்கும். சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு.
கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் குரு சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிலவிய சங்கடங்கள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டமம் நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் என்னை பொறுத்தவரை பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சூரியன் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் 5இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சனி செவ்வாய் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது.
நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்றாலும் நிதானத்தோடு ஈடுபட்டால் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் சந்திரன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சனி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தற்போதைக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கும்ப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக இருப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 2இல் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். சந்திரனை பற்றி ஒரு சில முக்கிய விஷயங்களை கூற உள்ளேன். நவகிரகங்களிலே ஒரு கிரகம் மிக குறுகிய காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும்னா அது சந்திரன் தான். அதாவது மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கணக்கில், வருட கணக்கில் பயிற்சி ஆகின்ற பொழுது சந்திரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு உங்களுக்கு 2.25 நாள் எடுத்துக்கிறார். மிக குறுகிய கிரகமாக இருக்கிறார். ஒரு முறை ராசி மண்டலத்தை சுற்றி விடுவதற்கு 30 நாள் எடுத்துப்பாரு. சந்திரனானவர் உங்க ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட நிலைன்னு பார்த்தீங்கன்னா
பொதுவாக சந்திரனை வந்து திங்கள், மதி, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மாதுர்காரகன், நிலா என்றெல்லாம் கூப்பிடுவோம். மனோகாரகன் ஆவார். நவகிரகங்கள்ல 2வது கிரகம் சந்திரன் ஆகும். பெண் கிரகம். அடுத்து சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ராசி எதுவோ அதுதான் ஜென்ம ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக சந்திரன் பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரன் சுபகிரக சேர்க்கை பெற்று நட்பு கிரக சேர்க்கை பெற்று ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு சில நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் பலம் பெற்றிருந்தா மற்றவங்க மேல பாசமா இருக்கிறது, மற்றவங்க கிட்ட வந்து நல்லதா நடக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கவிதை, கதை, கற்பனை திறன் போன்றவை வந்து ஜாதகருக்கு இயற்கையிலேயே சந்திரன் பலமா இருக்கிறவங்களுக்கு வரும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக சந்திரன் வந்து கோச்சாரத்துல சில ஸ்தானங்களை சஞ்சரித்தா அது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. கோச்சாரத்துல நம்ம ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11 சஞ்சரிச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். 8ல சந்திரன் சஞ்சரிக்கிறது தான் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்றது. அன்றைய நாள் மட்டும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத வந்து மன நிம்மதி குறைவுகள் ஏற்படும். சந்திர திசை வந்து 10 வருஷம் நடக்குங்க. ஒரு ராசியில வந்து 2.25 நாள் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு 27 நாள் எடுத்துப்பாரு. சூரியன் சந்திரன் 2 பேரும் இணைஞ்சி இருக்கிறது வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம். சந்திர திசை வந்து பார்த்தீங்கன்றால் 10 வருட காலம் நடக்கும். சந்திரன நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக வந்து சந்திர திசை நடக்கும். சந்திரன் ஒரு ராசியில வந்து 2.25 நாள் சஞ்சரிக்கிறதுனால அதனை வந்து தினக்கோள் என்று சொல்லுவோம். ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு 27 நாள் எடுத்துப்பாரு. சூரியன் சந்திரன் இணைஞ்சிருக்கக்கூடிய நாளை வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம். சூரியனுக்கு 7ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறத பௌர்ணமின்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் சந்திரனை மையப்படுத்தி தான் நம்ம வந்து வளர்பிறையில பிறந்தவங்க, தேய்பிறையில பிறந்தவங்க என்று தீர்மானிக்கலாம். ஒரு ராசி கட்டத்தை எடுத்தவொடனே இவங்க வளர்பிறையில பிறந்தாங்களா, தேய்பிறையில பிறந்தாங்களான்னு பார்க்கறதுக்குன்னா சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து 7 கட்டத்துக்குள்ள சந்திரன் இருந்தாலும் அது வளர்பிறையில பிறந்தாங்கன்னு அர்த்தம். சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து 7வது கட்டத்துல இருந்து 12வது கட்டத்துக்குள்ள சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்துல பிறந்தாங்கன்னா அது தேய்பிறை என்ற அர்த்தம். குறிப்பாக சந்திரன் வந்து ஒரு பெண் கிரகங்க. உங்களுக்கு வந்து பாஷையில வந்து சந்திரன் வந்து தமிழையும், நிறத்துல வந்து வெண்மையும், ஜாதியில வந்து வைசியமும், திசையில வந்து தென்கிழக்கத்தையும், ரத்தனத்துல வந்து முத்துவும், தானியத்துல நெல்லும், புஷ்பத்துல வந்து அல்லி பூவையும், வாகனத்துல வந்து நரியையும், சுவையில் தித்திப்பையும், உலோகத்தில் ஈயத்தையும், வஸ்திரத்துல வந்து வெள்ளையையும், தேவதையின் பார்க்கின்ற போது பார்வதி தேவியையும் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார். சந்திரன் வந்து வளர்பிறையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேய்பிறை என்றால் ஒரு பாவகிரகமாக வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். சந்திரன் வந்து வளர்பிறையில் இருந்தால் ஒரு சிறப்பான பலனை தரும். அதுவே தேய்பிறையில் இருந்தால் அது வந்து ஒரு பாவகிரகமாக வேலை செய்யும். பொதுவாக வளர்பிறையில பிறந்தவங்களுக்கு மனநிலை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். தைரியத்தோடு செயல்படுவார்கள். ஒரு வளமான நிலையில் இருப்பாங்க. தேய்பிறையில பிறந்தவங்க பொதுவாக வந்து சற்று குழப்பவாதியா இருப்பாங்க. பிறக்கும் பொழுதே சந்திரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தால், ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால், தாய்க்கு அனுகூலங்கள், மனோதைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள், அடுத்து வந்து வயது மூத்த பெண்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல கற்பனை சக்தி, ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக சந்திரன் வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கொஞ்சம் பலகீனமா இருக்கும். சந்திரன் வந்து ராகு கேது சேர்க்கை பெறுறது, சனி சேர்க்கை பெறுறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து வளர்பிறையில பிறந்திருந்தா ஓரளவுக்கு நல்லது. சந்திரன் தேய்பிறையில ஒருத்தர் பிறந்திருந்து சனி, ராகு, கேது போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் ஜல சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிப்புகள், நீரால் கண்டம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்றால் வந்து எதையாவது போட்டு குழப்பிக்கிறது, கொள்றது, ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக
சந்திரனை பற்றி பார்க்கின்ற பொழுது சந்திரன் தான் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், குடல் புண், முகப்பரு, மஞ்சக்காமலை ஆகிய நோய்களுக்கு காரகன் ஆவார். சந்திரன் நல்ல பலமாக இருந்தால் ஒரு திடகாத்தமான மனநிலை, தைரியத்தோடு செயல்படுறது, மன உறுதியோடு செயல்படுறது, நல்ல கற்பனை திறன், பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதுவே சந்திரன் சனி, ராகு, கேது போன்ற பாவகிரக சேர்க்கை பெறுவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவா சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருப்பது தாய்க்கு பாதிப்பு, தாய் வழி உறவினரும் ஒரு ஒற்றுமை குறைவு, வயது மூத்த பெண்கள் வகையில் ஒரு தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். பொதுவா ஒரு ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்ந்து இருந்தால் அது புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுல தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கேந்திர திரிகோணத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. சந்திரனால் பல்வேறு யோகங்கள் உண்டாகுதுங்க. சந்திரனை மையப்படுத்தி நிறைய யோகங்கள் இருக்கிறது. சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்திலிருந்து 6, 7, 8ல கிரகங்கள் அமைய பெற்றால் அதனை சந்திராதி யோகம்னு சொல்லுவோம். அது நல்ல ஒரு பிரமாதமான யோகம். அந்த சந்திராதி யோகம் இருந்தால் நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனுக்கு கேந்திரத்துல செவ்வாய் இருக்கிறத சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் பூமி மன யோகம், செல்வம், செல்வாக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சந்திரனுக்கு 6, 8, 12ல குரு இருக்கிறது சகடன்னு சொல்லுவோம். அது ஒரு சிறப்பான யோகம்னு சொல்ல முடியாது. பொதுவாக சகடையில பிறந்தவங்களுக்கு எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து சந்திரனும் சூரியனும் சேர்றத உங்களுக்கு அமாவாசைன்னு சொன்ன அதுவும் ஒரு யோகமா கருதப்படுகிறது ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 2ல சுபகிரகங்கள் இருக்கிறத அனபா யோகம், 12ல சுபகிரகம் இருக்கிறத சுனபா யோகம் என்று சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 3, 6, 10, 11ல உங்களுக்கு அனைத்து சுபகிரகங்களும் என்னென்ன கிரகம்னா குரு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் போன்ற கிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அது வசுமதி யோகம் சொல்லுவோம். அந்த வசுமதி யோகம் இருந்தால் ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு ஜாதகத்துல சந்திரன் ஒரு ஜாதகத்துல பலகீனமா இருந்தால் அவங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுறது, பெருமாள் வழிபாடு பண்றது, முடிஞ்சா ஒரு தடவை திருப்பதிக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். நேயர்களே, இதுவரை சந்திரனை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களிடம் பல்வேறு தகவல்களை கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.